ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் 2 முட்டையும் 1 கப்பு கோதுமை மாவு இருந்தால் டேஸ்ட்டான இந்த மாதிரி ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செய்கிறது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம காய் துருவுற கட்டையில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட மசாலாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னாலும் நமக்கு அந்த மசாலா டேஸ்ட் கிடைக்காம போயிடும். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமலேயே ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெங்காயமெல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தேவைப்பட்ட இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேங்க. முட்டை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். இப்போது இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டை இந்த மாவோடு சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கோட் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குல்ல, அதை நம்ம சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா 2 பாகமாக பிரித்து செஞ்சுக்கோங்க. நான் மொத்த மாவையும் நல்லா உருட்டி 2 பக்கமும் உதிரி மாவு தூவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே போல் கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு மேல் மாவு கோட் பண்ணியிருக்கோம்ல, அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி போல் திரட்டி கூட நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம சப்பாத்தி போல் திரட்டியாச்சு. இது போல் நம்ம கார்னரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டை கலவையில் இந்த மாதிரி மாவை டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம டிப் பண்ணிவிட்டு அந்த பேனில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டில் முட்டையும் கோதுமை மாவு இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ளதையும் நம்ம பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக வீட்டில் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.